வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இங்கே நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அண்ட் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எதை பண்ணீங்க அப்படின்னாலுமே அங்கே ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் லாஸஸ் வரதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நான் பொறுப்பில்லை. அண்ட் நீங்கள் சொல்கிற நான் எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டிக்கு ஒரு சூப்பரான டே அப்படின்னு சொல்லாங்க. 157 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவாக முடிந்திருக்கிறது. அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸோட ஹீட் மேப். இங்கே பாருங்கள், பேங்கிங் மட்டும்தாங்க இன்றைக்கி மார்னிங்லேருந்தே கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு, பெரிய அளவுக்கு ஏறவே இல்லை. அதற்கு காரணம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து கை கொடுக்கல. HDFC வந்து 1% டவுனு, ICICI வந்து 0.5% டவுனு. ஸோ அதனால் இதுதான் வந்து ஹெவி வெயிட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருச்சு. ஐடியில் நல்ல கெயின், ஆட்டோ செக்டரில் நல்ல கெயின், மற்ற உங்களுக்கு டாடா ஸ்டீல் வந்து 4% ஏறிச்சு. டாப் கெயினரே இன்றைக்கி டாடா ஸ்டீல் தான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால இன்றைக்கி மார்க்கெட் ஓவராலாக சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இது நிஃப்டி 50ல். இதுவே நிஃப்டி 500க்கு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை விட இங்கே அப்படியே பார்க்குறதுக்கு பச்சை நிறமே அப்படின்னு இருக்குங்க. இங்கேயும் ஏகப்பட்ட பச்சை தான். அப்போ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டும் பயங்கர பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50யும் ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இதை பார்த்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா இங்கே வந்த மூவ் வந்து ஒரு ஃபேக் மூவ். ஏன் இதை ஃபேக் மூவ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதான் இன்றைக்கி வந்த டெய்லி கேண்டில். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த டெய்லி கேண்டில் அப்படிங்கிறது இந்த கேண்டிலுக்கு உள்ளே வந்திருக்கு. ஆனாலுமே இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து முதல்ல இந்த ப்ரீவியஸ் டேயில் கூட ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருந்துச்சு. இதை இன்றைக்கி ஸ்வீப் பண்ணாமையே வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மேலே போயிருக்கு. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவான சைன் கிடையாது. இந்த மாதிரி வர்ற ஒரு கேண்டிலால் மிகப்பெரிய அளவுக்குலாம் வந்து மேலே மார்க்கெட்டை கொண்டு போக முடியாதுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சு. ஓகேங்களா, ப்ரைஸுமே அதை டேப் பண்ணிவிட்டு கீழே போச்சு. எப்பவுமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட ஒரு 30%லேருந்து ஒரு 70% ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனால் தான் ஸ்மார்ட் மணி தங்களோட பொசிஷன்ஸை ஆவரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே போகாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சா, இங்கே பாருங்கள், இங்கே தான் தொட்டு போச்சு. இங்கேயுமே அது 50%க்கு போகல. இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சா, இதுக்கும் 50%க்கு போகல. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணவே இல்லை. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அன்ஃபில்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட 50%க்கு போகல, இதோட 50%க்கு போகல. இங்கே வேணால் 50%க்கு போயிருந்துச்சு. இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுகும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேர் வேல்யூ கேப்லையுமே அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கு போகாமையே கீழே விழுந்ததும், மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஓவர் சோல்டில் இருந்ததும் தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் சின்ன ஷார்ட் கவரிங்கை வந்து கொண்டு வந்திருக்கே ஒழிய மார்க்கெட் இன்னும் புல்லிஷாலாக மாறலை. ஸோ இன்றைக்கி வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸாக இருந்திருக்கணும். ஏன்னா நேற்றோட பயாஸே அப்படிங்கிறதே பியரிஷாக தான் இருந்துருந்துச்சு. செல் ஆன் ரைஸில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேலே போக 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 கீழே விழுந்திருக்கணும். அது விழுகவும் செஞ்சிச்சுங்க. உங்களுக்கு நான் 15 மினிட்ஸோட லிக்விடிட்டிலாம் உங்கள் லெவல்ஸ்லாம் உங்களுக்கு போடுறேனே. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. ப்ரைஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸாக அதை டேப் பண்ணிச்சு. டேப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 hourல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு. ஸோ இங்கே நான் உங்களுக்கு 3 மினிட்ஸில் காட்டுறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு செமையான ஒரு ஃபாலு கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு இங்கே இல்லை, 1 hourல இங்கே இல்லை. ஸோ இதை தாண்டிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்லையுமே போயிட்டு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சு. என்னன்னா இன்றைக்கி வந்து எந்த ரிவர்சலுமே வந்து மிகப்பெரிய ரிவர்சல் செல் ஆன் ரைஸை பெருசாக ஜஸ்டிஃபை பண்ணல. இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, இங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு, இந்த இடத்துல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னாலுமே எதுவுமே சூப்பரான ஒரு மிகப்பெரிய ஃபாலை இன்றைக்கி கொண்டு வரல. அண்டு அந்த ஃபால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பை ஆகிட்டு மேலேயுமே வந்து போயிடுச்சு. இதற்கு முக்கியமான காரணம் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் ஓவர் சோல்டில் இருந்த ஒன்று மட்டும்தான். அதனால தான் ஷார்ட் கவரிங் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இது வந்து அன்றைக்கி 157 பாயிண்ட் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக முடிச்சிருந்தாலும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறி இருக்குது. அவ்வளோதானே ஒழிய
ஐ திங்க் 30 மினிட்ஸில் கூட நான் புல்லிஷ் ஆகணும்னு நினைக்கிறேங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். 30 மினிட்ஸில் மார்க்கெட் புல்லிஷ் ஆயிடுச்சா? எஸ், 30 மினிட்ஸ்லையுமே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவரில் புல்லிஷ் ஆகணும். அதுக்கு 1 ஹவரில் புல்லிஷ் ஆகணும்னா முதல்ல இந்த தடைக்கற்கள் இருக்குது, இந்த தடைக்கல் இருக்குது பார்த்திங்களா, இந்த மிகப்பெரிய ஃபேர் வேல்யூ கேப்பு, அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,956 அப்படிங்கிற இந்த லிக்விடிட்டி இருக்குது, இதையும் தாண்டணும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 1 ஹவரில் இருக்கிற மிகப்பெரிய லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டியை தாண்டாமையோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டாமல் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக மாற முடியாது. எய்தர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஆர் இங்கே போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது. அண்ட் இன்றைக்கி நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டிருக்கு. இது ஒரு பாசிட்டிவான சைனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலே அதுக்கு வந்து மரியாதை இருக்குது, அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த ஒரு லிக்விடிட்டியுமே ப்ரைஸ் வந்து எடுத்துக்காமல், டேக் பண்ணாமல், ஸ்டாப் லாஸையே அடிக்காமல் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அதற்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ்லாம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு ட்ரேடபுள் ஃபேர் வேல்யூ கேப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இதுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் கிடையாது. லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் இருக்கிற எதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வந்து எஸ்எம்சி கான்செப்டில் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு வந்த ஃபேர் வேல்யூ கேப். அதனால் இங்கேருந்து ப்ரைஸ் டேப் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு, நல்ல ஃபால் வந்திருக்கு. ஃபர்தராக இந்த இடத்துல டேப் பண்ணாலுமே ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காது தான் அதற்கான காரணம். ஸோ அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்துலேயும் எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 2 ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆச்சு. ரெண்டையுமே ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போனாலுமே இது வந்து ஜஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் தான். மார்க்கெட் வந்து பொலன்னு கீழே விழுந்ததுக்கு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம் நான் அதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து கடந்த 1 2 3 4 5 ரெட் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 252 வரைக்குமே போனாலுமே ரிவர்ஸ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 954 தானா புல்லிஷாக மாறுது. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ ஏன்னா நல்ல ஒரு ஃபால் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஷார்ட் அடித்தவங்களாம் இப்போது அமோகமான ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அப்புறம் எப்படி ஸ்மார்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும்? அப்போது இந்த அமோகமான ப்ராஃபிட் இருக்கவங்கள கொஞ்சம் அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ண வைக்கிறதுக்காகவே ஒரு சில ரீட்ரேஸ்மெண்ட்டை கொடுத்தானே ஆகணும். அப்படிப்பட்ட ரீட்ரேஸ்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஸோ அப்போது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வீக்லியில் ஃபேர் வேல்யூ கேப் வேறு ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் இன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் ப்ரைஸ் வந்து இந்த 24,800 தொடலை அப்படின்னா, அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃபேர் வேல்யூ கேப் வரதுலாம் அரிதிலும் அரிது. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கான ஒரு பியரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிற ஒரு டைமில் 2 இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்லாம் கண்டிப்பாக வரவே வராது. அதன் காரணமாக இந்த வாரத்தில் எப்படி இருந்தாலும் ப்ரைஸ் வந்து இந்த 24,810ங்கிற லெவலை டச் பண்ணி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு 90% ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை பண்ணுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர் சோல்ட் இருக்கிறதுனால இப்போ வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கில் தான் பார்க்கணும். இதை பார்த்து நம்ம ஒரு புல்லிஷ் பொசிஷன் எடுக்கிற அளவுக்கான ஒரு நிலைமை வந்து இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்களேன், நிஃப்டி வந்து 0.64% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி முக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து அவன் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ அது அவ்வளோதான். 1 ஹவரில் பாருங்கள், நிஃப்டியில் ஃபேர் வேல்யூ கேப்லாம் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு ஒன்றுமே ஆகலை. 15 மினிட்ஸில் நிஃப்டிக்கு இன்றைக்கி 2 ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது டேப் ஆகவே இல்லை. நீங்கள் டெய்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் லோக்கெலாம் கீழே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கியமான லிக்விடிட்டி இருந்திருக்குங்க. இது நான் கவனிக்கவே இல்லை. 1 டேயில் இருக்கிற லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் அந்த 1 டேட் இருக்கிற லிக்விடிட்டியை போய் டேப் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் படித்த கணக்கு தான். மேபி இங்கேருந்து மேலே போனால் அது ஒரு ப்ராப்பரான ரேலியாகவும் ஒரு ஒரிஜினல் ரேலியாகவும் இருக்கும். ஆனால் நிஃப்டிக்கு அந்த மாதிரி டேப் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலி அந்த 1 டேயில் அந்த மாதிரி நிஃப்டிக்கு இருக்கிற முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இதுதான். 24,462 64 லெவலில் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்குனா வந்துடும். 62 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டி தான். இதை வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணணும். அதை டேப் பண்ணாமல் மேலே போச்சுன்னா
இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் மேலே போகிறான். நாம எதுக்கு போகிறான்? கீழே விழுறதுக்கு. இப்போ வந்து மேலே போகிறது கீழே விழுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம அதை எடுத்துக்கணும். இந்த ரேலியை நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. அன்டில் 958 1 hour டைம் ஃப்ரேமில் 958 தாண்டுற வரைக்கும், வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து நம்ப முடியாது. மேலே போகிற மார்க்கெட் வந்து கீழே தான் வந்தாகணும். ஓகே, இது வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி மொமெண்டம் இல்லாத காரணம் முன்னாடியே பார்த்தோம். இன்றைக்கி வந்து HDFC வந்து 1% கீழே விழுந்துருந்துச்சு, ICICI வந்து 0.57% கீழே விழுந்துருந்துச்சு. பெருசாக வேறு எந்த ஸ்டாக்ஸுமே சப்போர்ட் பண்ணாத காரணத்தினால பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி வந்து முடிச்சிருக்கு. அண்ட் அப்போ நம்ம அப்படியே வந்து கிரிப்டோ பக்கம் போயிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல பியரிஷ் கேண்டிலை வந்து கொடுத்துருக்குங்க. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேம்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணி அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ஒரு ரிவர்சலில் வந்து போட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பிட்காயினுமே பாருங்களேன், இந்த ப்ரீவியஸ் டே லோ லிக்விடிட்டி தான் இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணிவிட்டு வந்து மேலே போயிருக்கு. ஸோ அப்போது இங்கே பாருங்களேன், 4 hourலேயோ 1 hourலேயோ பிட்காயினுக்கு இருக்கிற முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கே இருக்குது, 1,10,500 கிட்ட இருக்குது. அப்போது அதை டேப் பண்ணாமல் அது ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன். எதுக்காக மேலே போகுது? கீழே விழுறதுக்கு தான் மேலே போகுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது இதிலிருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கணும் லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். இப்போது இவ்வளோ தூரம் ஒரு ரேலியை கொடுத்ததுக்கு காரணமே இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு போனதுனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2% பக்கமாக ஏறிட்டு இப்போ கன்சாலிட் ஆகி ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. அது எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டே முடியும் போது, அதாவது நாளைக்கு 5:30 வரைக்குமே இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா பிட்காயினில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது கிரிப்டோவில் முக்கியமாக பிட்காயினில் வந்திருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எத்தீரியம் பாருங்களேன், கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிருக்கு. சொலானா பாருங்கள், இன்னும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போகலாம். ஏன்னா இது ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால் போக முடியல. XRP வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலோட ஹைக்கிட்ட இருக்க லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்கு. டோஜுமே பாருங்கள் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போயிட்டு ரிவர்சல் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த ஒரு 5 காயின் தான் நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேங்க. அதில் பிட்காயின் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ரிவர்சல், எத்தீரியம் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ரிவர்சல், டோஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் ரிவர்சல். 3 காயின் கரெக்டாக டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. சொலானா பயங்கர வீக்காக இருக்கிறதுனால இன்னும் ஃபேர் வேல்யூ கேப்பே டச் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. XRP வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு முக்கியமான லிக்விடிட்டி தான். ப்ரீவியஸ் டே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இருக்கிற ஹையில் வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 4 hourல பாருங்கள், இது வந்து டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இல்லை, 4 hour இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் தொட்டு ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ எல்லாமே ஒரு முக்கியமான லிக்விடிட்டி, முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு கிரிப்டோ மார்க்கெட் கொஞ்சம் பீரிஷாக தாங்க இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோவை வந்து இந்த 1,16,200 அப்படிங்கிற லெவலை தாண்டாமல் புல்லிஷ்னு சொல்ல முடியாது. அது வரைக்குமே மேலே போகிற மார்க்கெட்டு செல் அண்ட் ரைஸில் கீழே ஓடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் US ஃபியூச்சர்ஸ் வந்து பயங்கர பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பயங்கர பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஓப்பனிங்க்கு அப்புறம் இந்த பாசிட்டிவிட்டி நிலைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் நிலைச்சிச்சு அப்படின்னா நாளைக்குமே நம்ம மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன போகுது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா ஸ்மார்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமை இன்றைக்கி உள்ளே கொண்டு வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி நாள் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக ஃபால் ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மூவ் தான் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியோட எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் 157 பாயிண்ட் பாசிட்டிவாக வேறு முடிச்சிருக்கு. இது எல்லாமே ஒரு சின்ன ஹோப் ஆஃப் புல்லிஷ்னஸை காட்டுதுங்க. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த விதமான புல்லிஷ் சைனுமே இல்லை. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியா விக்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து அதிகமாகிட்டு இருந்துச்சு. பட் டுவர்ட்ஸ் எண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஆகி இந்தியா விக்ஸ் வேறு வந்து இன்றைக்கி ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் மேலே ஏறி இருக்குது, விக்ஸுமே குறைஞ்சிருக்கு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைல்டான பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டி எவ்வளோ நேரம் நிலைக்க போகுது, எந்த லிக்விடிட்டி அளவுக்கு இந்த 4 hour இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் கொண்டு போக போகுதா, இல்லை 1 hour இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் ரிவர்ஸ் பண்ண போகுதா, எவ்வளோ தூரம் இந்த பாசிட்டிவிட்டி புஷ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்படி தாங்க நான் வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி. இந்த மாதிரி நீங்களும் ப்ராப்பராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா, எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணணும், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட ஸ்மார்ட் மணி கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது மூலமாக நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன், நான் என்னோட ட்ரேடிங் மெத்தட் எல்லாமே உங்களால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்டட்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.